இப்ப யோசேப்புக்கு தான் என்ன ஆச்சுன்னா, சொப்பனம் நிறைவேற தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய அட்மாஸ்பியரை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு. சொப்பனத்தை சொல்றதுக்கு முன்னாடியே சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான், ஒருத்தன் வந்துறான், அவனை சவரம் பண்ணி அவனுடைய வஸ்திரத்தை மாத்தி இப்ப எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறான், பார்வோன்ட்ட நிப்பாட்டுறான். சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சு, சொப்பனம் இன்னும் நிறைவேறல. ஆனா யோசேப்புக்கு என்ன வந்துருச்சுன்னா, பார்வோன் கையில இருந்த மோதிரம் வந்துருச்சு. பாத்தீங்களா, மோதிரனாலே ஒரு அல்லேலூயா. சரப்பணி வந்துருச்சு, ரெண்டாவது ரதம் வந்துருச்சு, பார்வோனுடைய வீடு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க.